அண்மை செய்தி, வேங்கை வயல் விசாரணை என்பது தற்போது மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான விசாரணை என்பது மார்ச் 27ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதில் குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள். அந்த வேங்கை வயல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்குகள் தான் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே இந்த வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த வழக்கில் இன்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து ஏற்கனவே ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்து அது தொடர்பான அறிக்கையும் இன்று காலை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒரு அறிக்கையை மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்று காலை நீதிபதி தெரிவித்தார்கள். அதன்படி இன்று பிற்பகல் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் மார்க்ஸ் தரப்பில் ஆதரவான வழக்கறிஞர், அதாவது காவல்துறை தாக்கல் செய்த அறிக்கை முழுமையாக இல்லை, அதில் பல்வேறு விஷயங்கள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை, இதில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளது, குறிப்பாக அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார். நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் தற்போது விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இந்த குற்றப்பத்திரிகையிலோ இல்ல அறிக்கையிலோ சந்தேகம் எழுந்தால் தொடர்பாக இந்த விசாரணை நீதிமன்றத்தை அணுகி மனுதாரர்கள் நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார்கள். இருந்த போதும் தற்போது மனுதாரர்கள் தெரிவிக்கும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதன்படி 6 வார கால அவகாசம் வழங்கப்பட்டு இன்று காவல்துறை தாக்கல் செய்த அந்த அறிக்கைக்கு தொடர்பான ஒரு பதில் மனுவை மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மார்ச் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக.